அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லெண்ணெய் எப்படி சுத்தமான நல்லெண்ணெய் தயாரிக்கிறதுன்னு சொன்னேன் இதுவரை. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 கிலோ எள் எடுத்துக்கிட்டு அரைச்சிங்கன்னா அதில் ஒரு 4.25 லிட்டர் எண்ணெய் தான் வருது, அதுவும் நல்லெண்ணெய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு இன்னொரு பேர் செசமி ஆயில் அல்லது ஜிஞ்சலி ஆயில். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 10 கிலோ எள்ளு போட்டிருக்கேன், ஆனால் 4 லிட்டர் தான் வருதுங்கிறீங்க. 4 இல்லை 4.25 லிட்டர் வரும், சில சமயம் 4.5 லிட்டர் வரும். அது எப்படி சார் 10 கிலோ எள்ளுக்கு இவ்வளோதான்னா, எள்ளை அரைக்கிற போது எள்ளு புண்ணாக்காயிரும். அதனுடைய அந்த எள்ளினுடைய மைய பகுதி, அந்த விதை பகுதி அது புண்ணாக்காயிரும். அதை அரைச்சி அது பூரா தனியாக வந்துடும். அதை அவர் எடுத்துக்கிறாரு விலைக்கு. அதை எடுத்துக்க மாட்டார், அவர் நம்மகிட்ட கொடுக்கவே மாட்டார். 10 கிலோ, 1 கிலோ புண்ணாக்கு 15 ரூபாயாம் இன்றைக்கி மார்க்கெட்டில். அப்போ 10 கிலோ நான் அரைச்சேன். அப்போ 150 ரூபா மெட்டீரியல் அவருக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு. அதை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த மாதிரி தான் அது 10 கிலோ எள்ளை அரைச்சோம்னா 4 அல்ல 4.25 லிட்டர் எண்ணெய் வரும். அது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மறந்துடாமல் அதில் ஒரு 20 ரூபாய்க்கு சுக்கு, ஒரு 20-30 ரூபாய்க்கு இந்த நல்ல பச்சை கலர் காடமாம் எண்ணெய், ஏலம், அது காடமாம் ஒரு 20-30 ரூபாய்க்கு வாங்கி போடுங்க. போட அதிகமாக போட நல்ல ஸ்மெல்லு வரும் நல்லெண்ணெய். 1 கிலோ மண்டை வெல்லம், 1/2 கிலோ கருப்பட்டி, இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல தரமான, சுத்தமான, ஆரோக்கியமான நல்லெண்ணெய் கிடைக்கும். இதனுடைய விலை நான் சொன்ன மாதிரி 10 கிலோ நீங்கள் வாங்கி அரைச்சிங்கன்னா அந்த அரவை கூலி எல்லாம் சேர்த்து 2100 ரூபா வருது அரவை கூலி. அப்போது ஒரு லிட்டருக்கு தோராயமாக ஒரு 525 ரூபா வரும். அதாவது தயாரிப்பு செலவு 525 ரூபா அல்லதுலேருந்து 550 ரூபாக்குள்ளே அந்த தயாரிப்பு செலவு ஒரு லிட்டருக்கு வருது. ஆனால் நீங்கள் கடையில் போய் ஏதாவது ஒரு பிராண்டட், இப்போ ஒரு பிரபலமான ஒரு தயாரிப்பு கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய நல்லெண்ணெயை வாங்கினீங்கன்னா அவர் 300 ரூபாய்க்கு கொடுப்பார், சில நேரம் 350 ரூபாய்க்கு கூட கொடுப்பார். எங்கள் ஊரில் 290 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நல்லெண்ணெய். இது எப்படி சாத்தியம்? ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு லிட்டர் எண்ணெய் விற்கிற போது 200 ரூபா நஷ்டத்திலே விற்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 525 ரூபா தோராயமாக வருது அந்த தயாரிப்பு செலவுகள். 4 லிட்டர்னே வச்சுக்குவோம். அப்படின்னா 525 ரூபா ஒரு லிட்டருக்கு வருது. ஆனால் கடையில் 290 ரூபாய்க்கே விற்கிறாங்க எங்கள் ஊரில். சில இடங்களில் 300 ரூபா விற்கலாம். 350 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சாலும் அவருக்கு 150 ரூபா நஷ்டத்தில் வருது ஒரு லிட்டர். அப்போ ஒவ்வொரு வியாபாரியும் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவாரா? அது எந்த வியாபாரமாக அதை அப்படி பண்ணுவாங்களா? எந்த வியாபாரியாவது அப்படி செய்வாங்களா? கிடையாது. அப்போ இதை தெரிஞ்சுக்கங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய் ஆட்டி எடுத்துடுறாங்க. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒயிட் ஆயில்னு ஒன்று கடையில் கிடைக்குது. ஐ திங்க் மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்குன்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் ஒயிட் ஆயில் 20 ரூபா தான். இந்த ஒயிட் ஆயில் என்னன்னு கேட்டால், பெட்ரோலியத்தை சுத்தப்படுத்துகிற போது கிடைக்கிற ஒரு கழிவு பொருள் தான் ஒயிட் ஆயில். அந்த ஒயிட் ஆயில் இதனுடைய எடையை அல்லது அந்த அளவை கூட்டும். இப்போ இவங்க 1 லிட்டர் ஒயிட் ஆயில் 20 ரூபா, அதை வாங்கி இந்த 1 லிட்டர் நல்லெண்ணெயோடு கலந்துடுறாங்க. அப்போ இது 2 லிட்டர் ஆயிடுது. அப்போ 2 லிட்டரை 350 ரூபா மேனிக்கு அது 700 ரூபா வந்துடுது. அப்போ நான் சொன்ன மாதிரி என்னுடைய கணக்கை தாண்டி அது நான் சொன்னேன் இல்லையா, 525 ரூபா தயாரிப்பு செலவு. அப்போ 700 ரூபாய்க்கு அவங்க, ஆமாம் 2 லிட்டர்னால் ஆமாம் 700 ரூபா வாக்கில் அவங்க வச்சு விற்பாங்க. எப்படியும் அவங்களுக்கு ஒரு 200 ரூபா லாபம் 1 லிட்டருக்கு கிடைக்கும். யாருமே 100 மில்லி வாங்க போகிறதில்ல. நல்லெண்ணெய் எல்லா வீட்லேயும் கேட்டு பாருங்கள், மினிமம் 1/2 லிட்டர், 1 லிட்டர், 2 லிட்டர்னு சமையலுக்கு அதிகமாக வாங்கி தான் ஆகணும். எல்லா வீடுகள்லையும் வாங்குகிறாங்க. அப்போ அது வாங்கி தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வியாபாரம் லாபம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது நெஞ்சம், அதாவது மனச்சாட்சியே இல்லாத ஒரு வியாபாரம். இது யார், இந்த எண்ணெய் வியாபாரிகள் செய்கிறது. 1 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு 1 லிட்டர் ஒயிட் ஆயிலை கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. சில கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1 லிட்டர் நல்லெண்ணெயில் 1 லிட்டர் பாம் ஆயிலை கலக்கிறாங்க. மார்க்கெட்டில் கேட்டேன், 1 லிட்டர் பாம் ஆயில் 40 ரூபா. அது 40 ரூபாய்க்கு 1 லிட்டர் கிடைக்குது. அது அதை விட கொடுமை என்னென்னா, பாம் ஆயில் சாப்பிட இருதய வியாதிகள் வரும். பாம் ஆயிலில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்து அதிகம், ஃபேட். அந்த கொழுப்பு சத்து அதிகம் சாப்பிட உடம்பு கோளாறாயிரும். அப்புறம் நெஞ்சு வலிக்குதும்பான்,
அப்புறம் ஐயோ நெஞ்சு அடைச்சிருச்சும்மா, அப்புறம் ஹார்ட்டில் பிளாக் இருக்கும்பார், டாக்டரை பார்த்துட்டு ஹார்ட்டில் பிளாக் இருக்கும்பார், ஸ்டென்ட் வைக்கணும்பார், பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்பார், இருதயத்தை வந்து டாக்டராக கழிச்சு விடுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கலப்படமான நல்லெண்ணெயில் தான் ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு உங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படி கலப்படமான நல்லெண்ணெயை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போய் கடையில் 10 கிலோ நல்லெண்ணெய், 10 கிலோ எள்ளு, சுத்தமான எள்ளு, அதை வாங்கி நான் சொன்ன மாதிரி வெல்லம், கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை எடுத்து சுத்தமாக வச்சு சுத்தமாக பயன்படுத்தி. செலவு அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி 4 லிட்டர் எண்ணெய் எடுக்க 2000 ரூபா வர ஆகுது, 2100 ரூபா ஆகுது. பரவாயில்ல, நீங்கள் உடம்பு ரிப்பேராக போச்சுன்னா, இருதயம் ஏதாவது அடைச்சிட்டுனா நேராக அங்கே போய் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவன் 4 லட்ச ரூபாய்க்கு பில்லு போடுவார் டாக்டர். பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணி வச்சோம்னா 5 லட்ச ரூபா நம்ம வீட்டையே விற்று தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். அப்படி தான் நிலைமைக்கு கொண்டாடுவாங்க இப்போ இருக்கிற மருத்துவ உலகம். அதை நினச்சி சுதாரிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, மற்ற எண்ணெயிலையும் கலப்படம் தான். தேங்காய் எண்ணெயிலையும் அப்படி கலந்துடுறாங்க. 1 லிட்டர் ஒயிட் ஆயில், இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் கடையில் போய் விசாரித்தேன், 1 லிட்டர் வந்து 400 ரூபா. அப்போ என்ன கணக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் கொப்பரை விலை கூடிக்கிட்டே போகுது. கடல் எண்ணெய் அப்படி தான், எல்லா எண்ணெயிலையும் இவங்க கைவண்ணம் பண்ணுறாங்க, கலந்துடுறாங்க. அதில் இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு எண்ணெய்க்கு என்ன தேவையோ அந்த எசன்ஸ் 1-2 ட்ராப் ஊற்றினா போதும். நல்லெண்ணெய்னா அதுக்கேற்ற மாதிரி 1-2 ட்ராப் எசன்ஸு, செயற்கையான எசன்ஸ் அதில் ஊற்றிடுறாங்க, 2 ட்ராப் 3 ட்ராப். அதே மாதிரி கடலெண்ணெய், அதுக்கும் 1-2 ட்ராப் ஊற்றினா அந்த ஸ்மெல்லு வந்துடும். இப்படித்தான் எல்லாத்துலேயும் அந்த கலப்படத்துக்கு ஒரு சின்ன எசன்ஸையும் கலந்து அதை பார்க்குறதுக்கு நமக்கு உடனே தெரிகிற மாதிரி. எங்கள் ஊரில் தேன் விற்றுக்கிட்டு வருவாங்க தெருவில். அவங்க அந்த பழியர்கள்னு, அந்த மலைவாசிகள்னு சொல்லுவாங்க. அவன் ஊரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் எங்கே மலையில் இருக்கான். அவன் இங்கே வர்றபோது ஒரு பெரிய பாத்திரத்தில் தேன் அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு வருவார். அந்த தேன் பாத்திரத்துக்கு மேலே தேன் கூடாக போட்டு வச்சுருப்பார். இது எனக்கு சிரிப்பாக வரும். தேன் கூடெல்லாம் அது போட்டு வச்சுருந்தா அது தேன்னு நான் நம்பணுமா? இது வந்து ஒரு சுத்தமான புழுகு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது கருப்பட்டியை வந்து தண்ணியில் விட்டு காய்ச்சி அதை கெட்டியாக வர்றபோது அதில் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை பொடி பண்ணி, அந்த பேரிச்சம்பழத்தை நசுக்கி அதில் கொஞ்சம் கலந்து, அதுலேருந்து கெட்டியான தேன்னு கலப்படம் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. அது ஒன்றும் கிடையாது, கருப்பட்டியினுடைய தண்ணி தான். அவங்க அப்படி தான் எங்கள் ஊரில் தேன் விற்றுக்கிட்டு வருவாங்க. அதில் மேலே தேன்கூடாக இருக்கும். அப்போ பார்க்குறவங்க தேன்கூடலேருந்து தான் எடுத்திருக்காரு, சுத்தமான மலை தேன் வேறு சொல்லுவார். அது மலை தேனும் கிடையாது, மண்ணாங்கட்டி தேனும் கிடையாது. இவரே வந்து கருப்பட்டியை வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சி அதில் வந்து கொஞ்சம் அந்த பேரிச்சம்பழத்தை காய்ச்சிறப்போ கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை உடச்சி போட்டு அது பார்க்குறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்படி தான் இந்த ப்ராடு பிடிச்ச பிறகு வந்து மலை தேன்னு சொல்லி அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவன் மோசடி. அவன் பார்த்தேன் நிறைய வியாபாரம் பண்ணுறான். இப்படி எல்லாத்துலேயும் சாப்பிடுகிற எண்ணெய், சாப்பிடுகிற தேன் எல்லாத்துலேயும் கலப்படம் வந்தாச்சு. தாய்ப்பால் ஒன்று தான் கலப்படம் இல்லாமல் இருக்குது. அநேகமாக விரைவில் அதுலேயும் கலப்படம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆளுக்கு கலப்படம் பண்ணாத பொருள் என்ன இருக்குது? எல்லாத்துலேயும் கலப்படம் தான். இதனால் இது ஒரு எச்சரிக்கைக்காக இந்த காணொலியை போடுறேன். நீங்கள் சுதாரிச்சுக்கங்க. உடம்பு கெட்டு போச்சுன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் அலையணும். எண்ணெயை சாப்பிடாமல் இருந்தாலும் நல்லது தான். அல்ல, எண்ணெயை மிக குறைவாக பயன்படுத்துங்கள், நல்லது தான். ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்களே சாப்பிட்டு உங்கள் உடம்பை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் நெய்யை பயன்படுத்திக்கோங்க. அதுலேயும் கலப்படமாக இருக்கலாம். நம்ம என்ன அப்படின்னா வெண்ணெயை வாங்கி அதை உருக்கி நெய்யாக்கி அதை சாப்பாட்டில் பயன்படுத்திக்கோங்க. இந்த கர்மாந்திரம் பிடிச்ச கலப்பட எண்ணெய்களை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்கன்னு அன்போடு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் அந்த எண்ணெய் எப்படிலாம் கலப்படம் நடக்குதுன்னு அதை கூட ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.